ஹாய் கைஸ், வெல்கம் டு டிரைவ் அண்ட் கியர். நான் உங்கள் காளிதாசன். ஆக்சுவலாக வெள்ளிங்கிரி மலையில் இதுதான் வந்து முதல் படி. ஆக்சுவலாக இங்கே வந்து செக்கிங்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து சாமி கும்பிட்டு இங்கேருந்து நம்ம உள்ளே வந்துடுங்க. இந்த இடத்துல வந்து செக்கிங் நடக்கும் இந்த ஷெட்டுக்குள்ளே. முடித்தோடனே மேலே ஏறினீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து கீழே இருந்து கம்பு வாங்கிக்கோங்க. இல்லை கம்பு வாங்கலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல வந்து நிறைய கம்பு உங்களுக்கு இருக்கும். இன்கேஸ் வேணுங்கிறவங்க இங்கேருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் அகைன் யூஸ் பண்ணிவிட்டு கொண்டு வந்து இங்கே வச்சுருங்க. நான் அடுத்து வரவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் கீழே வந்து ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கும். இது வெறும் கருங்கல் இது மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். இது சீசன், மழை சீசன் அந்த மாதிரி மாற மாற வந்து இந்த படியோட இது வந்து இன்னும் கொஞ்சம் மோசமாகிட்டே தான் போகும். பட் ஆனால் ஏறும்போது எல்லாம் பார்த்துருங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மொதல் மலை மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும். அதுவும் வந்து மேலே வந்து வெள்ளை விநாயகர் ஆலயம் இருக்கும். ஸோ வெள்ளை விநாயகர் கோயிலோட வந்து இந்த ஸ்டெப்ஸ் முடிஞ்சிடும். மலையில் சில இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி நீர்மோர்லாம் வச்சு கொடுத்துட்ருப்பாங்க. டிரைவ் அண்ட் கியர் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக கவர் ஆகுமா? வைட் ஆங்கிளில் கவர் ஆகும். என்னது அரக்கோணமா? ஓ, எல்லாம் ஐடி கம்பெனி, ஏசி ரூமு, இன்டோர் ஒர்க்குனா இப்படி சில இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். பாதி மலை கூட ஏற முடியல. ஷாப்பில் வந்து எதோ சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஐடி பீப்புள் மட்டும் ஹெல்த்தையும் மென்டல் ப்ரெஷரையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் யார் காரணம்னா எங்கள் மேனேஜர் தான். எங்கள் மேனேஜரும் பார்ப்பாருன்னு எனக்கு தெரியும். பிளாஸ்டிக் ஏன் வேணான்னு சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். ஒரு குரங்கு பிளாஸ்டிக் பையை பிடிச்சி தின்னுட்டுருக்கு. கண்டதும் வடியும் சாப்பிட்டு மனுஷனோட உடம்புல பிளட்டில் தான் பிளாஸ்டிக் கலந்துருக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா விலங்குகளோட உடம்புலையும் பிளாஸ்டிக் கலந்துரும். இவ்வளோ தூரம் வந்து அந்த ஸ்டெப்ஸும் வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வெள்ளை விநாயகர் கோயில் இருக்கும். மேலே வந்து உங்களுக்கு ஒரு கோயில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோயிலோட வந்து இந்த ஸ்டெப்ஸ் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இருக்காது. ஓரளவுக்கு இது இப்போ நம்ம ஏறோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் மண் வழியாக இருக்கிற பகுதியும் வரும். பட் ஆனால் அதுக்கப்புறம் இந்த இடத்துல எல்லாம் படி இல்லைன்னா எந்தளவுக்கு ஸ்டீப்பாக இருக்குமோ அந்த ஏரியாவும் வரும். காமிக்கிறேன். இந்த திருநீர்மலையெல்லாம் இருக்கும். அந்த மலையெல்லாம் படியே இல்லாமல் ஏறுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த ஃபஸ்ட்டு மலை மட்டும்தான் வந்து கஷ்டமானது. ஃபஸ்ட்டு மலை ஏறிட்டிங்கன்னா ஈஸியாக, மற்ற இருக்க மலை எல்லாமே ஈஸி தான். மற்றவங்கலாம் சொல்லுவாங்க இது கஷ்டம் அது கஷ்டம். அதெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களால் ஈஸியாக ஃபஸ்ட்டு மலை ஏற முடியுது. இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி கூட ஃபஸ்ட்டு மலை ஏறுறீங்கன்னா உங்களுக்கு அது போதும். நெக்ஸ்ட் இருக்க மலையெல்லாம் வந்து இதை விட ஈஸியாக தான் இருக்கும். ப்ரோ, நீங்கள்லாம் வாலண்டியரா இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டா? காலேஜ் ஸ்டூடெண்ட்டா? ஓ, காலேஜில் இருந்து இது என்எஸ்எஸ் என்சிசி கேம்ப் மாதிரி வந்திருக்கீங்களா?
ஓகே. எத்தனை பேர் வருவீங்க? 26 பேரா? சூப்பர். கம்ப்ளீட்டாக 7 மலை வரைக்கும் செக் பண்ணுவீங்களா இல்லை ஃபஸ்ட்டு மலை வரைக்கும்? ஓ, அடுத்த செட் வந்தாங்கன்னா அவங்க அடுத்த இதை பார்ப்பாங்க. ஆ. இல்லை, நாங்கள் காலேஜ் படிக்கும்போது வாசவி காலேஜ் ஈரோட்டில் எங்களுக்கு வந்து சபரிமலைக்கு கேம்புக்கு கூப்பிட்டு போவாங்க. இல்லை பரவாயில்ல, இல்லை ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போய் நம்ம க்ளீன் பண்ணுறத விட இப்போ நம்ம ஸ்டேட்டே நம்ம க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி ஆச்சுல்ல. கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டிங்கன்னா இங்கே தண்ணி இல்லை ஜூஸு இல்லை வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் இங்கேருந்து வாங்கிக்கலாம். இந்த இடத்துல பிள்ளையார் கோவில் இருக்கும். ஆக்சுவலாக இதோட வந்து ஃபஸ்ட் மலை முடிஞ்சு உங்களுக்கு இதுக்கப்புறம் செகண்ட் மலை ஸ்டார்ட் ஆகும். இந்த ரெண்டாவது மலை வந்து கிட்டத்தட்ட வழுக்கு போகிற மலை மாதிரி. இது ஃபுல்லாகவே வந்து சைடில் அப்படி மலையிலே வந்து பாறை வெட்டி படி வெட்டி வச்சுருப்பாங்க. ஸோ ஏறும்போது கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஏறிடுங்க. இந்த மாதிரி ஷைனாக இருக்கப்படி வந்து கிட்டத்தட்ட டைல்ஸ் கல் மாதிரி உடக்கும். முடிஞ்ச அளவுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்டிக்கு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு க்ரிப்பாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா பரவாயில்ல, பெட்டராக இருக்கும். கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸு. ஆக்சுவலாக இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து ஃபாரஸ்ட் முடியலை, அதாவது ஓப்பன் ஸ்பேஸ் வரல. இன்னும் கொஞ்சம் மேலே 3வது மலை தாண்டும் போது தான் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஓப்பன் ஏரியா வரும்.
முடிஞ்ச அளவுக்கு வெயில் இல்லாத டைமில் அதை கிராஸ் பண்ணுற மாதிரி பார்க்குறோம். இன்கேஸ் வந்து நடுவில் எங்கேயாவது உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வேளை வெயில் இல்லைன்னா அடுத்த மலை அப்படியே ஏற ஆரம்பிச்சிருவோம். இந்த இடத்துல கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஃபாஸ்ட்டாக போகிறேன் ஸ்பீடாக போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் கண்ட்ரோல்டாக போங்க. நடக்கும்போது க்ரிப்பாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேகமாக போகிறதுனாலும் போங்க. பட் ஆனால் பொறுமையாக போகிறது எப்பயுமே பரவாயில்ல. ஏன்னா வந்து பேலன்ஸ் இருக்காது. ஸ்பீடாக போனீங்கன்னா பொறுமையாக போய் விழுந்தீங்கன்னா கூட சின்னதாக தான் அடிப்போம். ஆமாம். ஹாய் சொல்லுவோம். உன் பேர் என்ன? எங்கே இருந்து எந்த ஊர்? ஓகே. நான் ஈரோடு, ஒர்க் பண்ணுறது சென்னை. ரெண்டுலேயுமே போடுவேன். சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். டிரைவ் அண்ட் கியர். டிரைவ் அண்ட் கியர். டிரைவ். என்னாச்சு? யானை சாணமா? நம்மளால ஏற முடியல. எங்கே? ஏங்க அது அது எந்த காலத்துலேயோ போட்ட மாதிரி இருக்குங்க. யாரெல்லாம் வந்து என்னால் தம் அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து மொதல் மலையிலையும் 2வது மலையிலையும் தம் 4 தம் அடிச்சுட்டு அப்புறம் ஏறுங்கன்னு இருந்தோம். படப்பு தம்பி
போன தடவை வரும்போதெல்லாம் ஈவினிங் போல் ஏற ஆரம்பிச்சிட்டு நைட்டு வந்து மேலே போய் ஸ்டே பண்ணிட்டோம். பீமன் கலியுருண்ட பாறை இருக்கும், அந்த பாறைகிட்ட போய் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டே பண்ணிவிட்டு சன்ரைஸ் மேலே பார்ப்போம். சன்ரைஸ் வந்து மேலே வந்து சூப்பராக இருக்கும். இதில் கொழுக்கு மலையெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே இருக்க மாதிரி சன்ரைஸ் இருக்கும். சதுரகிரி வந்தீங்களா? இந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் அது இதை விட டீப் ஸ்லோப்பாக இருந்துச்சுல்ல. அது சைடில் ரொம்ப, ஆனால் ஏற ஈஸி தான். இதுதான் செங்குத்தாக இருக்கு. கொஞ்சம் வெயில் டைம் அந்த மாதிரிலாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நின்றுங்க. 12 1 மணி 2 மணினா நின்று ஒரு 3 அந்த டைம் போல் வந்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். வரேன் ப்ரோ. சிறுவாணியா? சிறுவாணி அது. அப்படியே சிலுவையில் அடிச்சிருவாங்க. இங்கே அங்கே ஒரு ராணி, இங்கே ஒரு ராணி. உங்கள் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ இங்கேருந்து வியூ நல்லா இருக்கும் இல்லை?
கம்மங்கூழ் மோர் லெமன் ஜூஸ் எவ்வளோ? லெமன் ஜூஸ் இதுவா? இல்லை கம்மங்கூழ் கொடுத்துருங்கண்ணா. கம்பங்கூழ் மோர் லெமன் ஜூஸ். வெங்காயம் எதுவும் இல்லையா? வெயிட் போட்டு சாப்பிட்டா வெயிட்டே வரலைங்கன்னா கூடுதல் யாரும். அதுதான் இப்போ கீழே இருந்து கொண்டு வாங்க அவங்களுக்கு. அவங்களுக்கு தனியாக பே பண்ணிடுவீங்களா? நீங்கள் எடுத்துகிட்டு வர மாட்டீங்களா? மூட்டைக்கு எவ்வளோ இருக்குங்க? 1500. அஞ்சு சிவன் 5வது மலை ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? தெரியுமா எங்கள் நேரத்தில் நல்லா இருக்கும். கையோ வலிக்குது. என்னோட உச்சி இப்போ வந்துருச்சு. ஃபுல் ஹேண்ட் போட்டு வந்துட்டேன். ஆனால் ஃபேஸ் முடிஞ்சிடும். என் ஃபேஸை பாவம் நான் போட்டு அட்டின்னு அடிக்கிறேன். போன வாரம் பழனி பாத யாத்திரை போயிட்டு வந்தோமா, அப்போ போயிட்டு வந்துட்டு ஃபேஸ் இப்போ தான் கொஞ்சம் அந்த டேன் ஃபுல்லாகவே அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அடுத்து இங்கே இப்போ இது கொஞ்சம் ரெடி ஆகும். அடுத்து சதுரகிரி போனோம்னா டிக்கெட் புக் பண்ணோம்னா தான் போக முடியும். சும்மா வாயில் போய் அண்டர் சவுட்லையா போனோம்? தாம்பரத்தில் போய் கரெக்ட். நானும் ஜீவனும் நட்ட நடுவில் உட்காந்துட்டு வந்த வர இல்லை. ஆக்சுவலாக வந்து ஒட்டன் சித்தர் இவர் எல்லாம் இந்த நம்ம ஏறி வர மாதிரி வந்து வழி செஞ்சவர் வந்து இவர் தான் ஒட்டன் சித்தர். ஓம் நம சிவாய. அதே மாதிரி கோவிலில் வந்து திருநீர் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கையில் வந்து திருநீர் இருக்கும். உங்கள் கையில் வந்து இந்த மாதிரி திருநீர் இருக்கும். இந்த திருநீரை உதறதோ இல்லை வந்து தட்டி கீழே விடுறதோ வந்து பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த விபூதி வந்து மற்றவங்க காலில் படக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் திருநீர் பூசும்போதும் வந்து உங்கள் தோல் மேலேயும் உங்கள் உடம்பு மேலேயும் தான் வந்து அந்த திருநீர் படணுமே தவிர கீழே பார்த்து குனிஞ்சு பூசக்கூடாது. நிமிர்ந்து வானத்தை பார்த்து பூசணும். சிவன் கோயிலில் வாங்குறீங்கன்னா சிவனுக்கு முன்னாடி நின்று திருநீர் பூசக்கூடாது. கிழக்கு பக்கமாக பார்த்து நின்று சூரியனை பார்த்து நின்று பூசக்கூடாது. திருநீர் வாங்கிட்டு நகர்ந்து நின்று ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திருநீர் பூசணும். இந்த பாறை தாங்க பீமன் கழிவுருண்ட பாறை. ஆக்சுவலாக இதில் இருந்தெல்லாம் தான் பறித்து திருநீர்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க.
அந்த உச்சி மலை இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த மலைக்கு கீழே தான் வந்து சிவபெருமான் இருக்கார். நமக்கு தெரிகிற வழி வந்து அங்கேருந்து இறங்கிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது தெரிகிற வழி வந்து இறங்குற வழி. ஆக்சுவலாக இங்கேருந்து நடந்து இப்படி மலையை சுற்றி வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டு இது வழியாக மறுபடியும் இறங்கி இதோட ஜாயின் ஆகி வரும். லாஸ்ட் டைம் வந்து கூட அந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டேன். எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிட்டாங்க, நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். அவங்க வராங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்காக இங்கே நின்று தான் பார்த்தேன். எனக்கு ஓரளவுக்கு உங்கள் இதில் வந்து ஒரு கான்ட்ராஸ்டான ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா இங்கேருந்து ஈஸியாக வந்து அவங்கள ஃபைன் பண்ணிட முடியும் எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது. பட் ஆனால் இது இன்ஃபர்மேஷன், இங்கேருந்து டவரும் கிடைக்காது, நெட்வொர்க் எதுவும் இருக்காது. நீங்கள் வந்து சொல்லி வச்சுருந்தேன் இந்த இடத்துல சந்திப்போம், அப்படி இங்கே இல்லைன்னா இந்த இடத்துல வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஸ்பாட்டில் போயிட்டு ஜாயின் ஆகிக்கோங்க. அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒன்றாவே போய்க்கோங்க. இதுதான் ஆண்டி சுமை. இதெல்லாம் ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. இந்த பக்கம்லாம் வந்து தண்ணி கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எதையும் அழுக்க பண்ணாமல், எதையும் வந்து இந்த மாதிரிலாம் சேதப்படுத்தாமல். இங்கே பாருங்கள், அங்கேருந்து சிப்ஸை கொண்டாந்து இங்கே போடுறது, ஜட்டி எங்கே போடுறது, டவுசரை போடுறது, துண்டு, இதை க்ளீனாக வச்சுக்கணும்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் சிலர் பண்ணுற வேலையினால் இவ்வளோ இதாகுது. இந்த சுனைக்கு பக்கத்துலேயே வந்து சிவலிங்கம் இருக்குது. என்னது பைசன். இந்த கொம்பில் தான் இது பண்ணியிருக்காங்க ஜி, கொம்பு ஊதுறாங்கல்ல. போன வருஷம் இல்லை, புதுசாக வந்து பைசனை விளங்கி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து சிவலிங்கம் இருந்துச்சு, விநாயகர், அதுக்கப்புறம் இங்கே இருக்க நல்ல சிலையெல்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து அந்த தலைமைக்கு நிறைய பேர் வேண்டுதலுக்கு வந்து இப்படியும் கட்டுறாங்க. வேண்டுதலுக்கு எப்படி கட்டுறவங்களும் இருக்காங்க,
ஜட்டியை காய போடுறவங்களாம் இருக்காங்க. இங்கே அந்த பக்கம் பாருங்க, அந்த பக்கம் குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. தூக்கிட்டு வர செலுப்பா இருக்க துணியெல்லாம் கொண்டாந்து இங்கே போட்டு போயிடுறாங்க. தரித்திரம் தான் வரும். அந்த மலையோட உச்சியில் இருந்து கீழே வந்து இறங்கி ஆண்டி சொன்னையில் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே மேலே ஏறி வந்தீங்கன்னா வந்து 7வது மலையில் வந்து சிவபெருமான் இருப்பார். ஸோ தரிசனம் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி மூட நம்பிக்கையில் யாரும் இருக்காதீங்க. மூட நம்பிக்கையில் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து அந்த சுனை இருக்க ஏரியாவில் வந்து கழட்டி போட்டு போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இயற்கையாகவே வச்சுருங்க. நீங்கள் இன்றைக்கி வந்துட்டீங்க, நாளைக்கு உங்கள் பையன் இங்கே வரணும்ல, உங்களோட பேர பசங்க வரணும்ல. ஸோ அவங்களுக்காக இந்த இடம் எப்படி இருக்கோ அதை அப்படியே வச்சுருங்க. ஆக்சுவலாக இது வைக்கணுக்கான இல்லை, அது வந்து கயிற்றுல கோர்த்து கட்டுவாங்க, இல்லைன்னா ஓட்டை நீங்கள் தான் போட்டுக்கணும். $551 கீழே இருக்கும். 5 முகானா உங்களுக்கு. இந்த முடவாட்டு கிழங்கு இருக்குங்களா, இதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். ஆக்சுவலாக வந்து இந்த முடவாட்டு கிழங்கு வந்து சாப்பிட்டாங்கன்னா வந்து முட்டி வலி இந்த மாதிரியான பிடிப்பெல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து அது சரியாயிடும் அப்படிம்பாங்க. பட் ஆனால் இது வந்து இதுக்காக வந்து நிறையா வந்து இயற்கையை வந்து அழித்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் அதை எடுக்கணும். ஸோ இதை எடுக்கிறதுக்காகவே வந்து நிறையா மலைகள் அப்புறம் பாறைகள் எல்லாமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணி தான் இதெல்லாம் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்க விநாயகர் தான் வந்து கையில் வந்து கோடரியை தூக்குன மாதிரி நின்ன மாதிரி வந்து ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட்டு விநாயகரை இந்த கோலத்தில் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து இந்த லைனில் தான் வந்து சிறுவாணி ஆறு ஓடிச்சு. அது இங்கே வந்து டேம் கட்டி வச்சுருக்காங்க. பட் ஆனால் இங்கே ஃபுல்லாகவே அப்படியே ஒரு மாதிரி மிஸ்டாக இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக அதில் தெரியாது. அதேமாதிரி அந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸும் தெரியுது. மலையில் வந்து செடி கொடி மரம் அதெல்லாம் இருக்கிறதோட யூஸே இது தாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வெறும் மண்ணாக இருக்குது. எந்த கிரிப்பு எந்த பிடிப்புமே இல்லை, பிடிமானமே இல்லாதனால மண் ஃபுல்லாக அப்படியே சிமெண்ட் மாதிரி சரிஞ்சு கிடக்கு. ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிமானத்துக்கு வந்து செடி இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பெருசாக வந்து மண் வந்து இந்த இடத்துல கீழே பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக வந்து ரொம்ப அரிப்பு இருக்காது.
ஏத்தக்கூடாதாண்டா அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு சாமி ஏத்த